வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாத்திரம் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 300 ரூபாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வாங்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா. எனக்கு ரொம்ப பாத்திரம்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணேன்னா வெண்டைக்காயை கொஞ்சம் வாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்குழம்பு பண்ணுவேன். அதுக்கு வந்து புளி முதலே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் கடுகும் போட்டு தாளிச்சுக்குவேன். அப்புறம் பூண்டு போட்டுப்பேன். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த வெண்டைக்காயையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டு அப்படியே நல்லா வதங்கின பின்னாடி அது கூட தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுருவேன். அப்புறம் அது நல்லா மூடி வச்சு வேக வச்ச பின்னாடி கடைசியில் புளி தண்ணியை ஊற்றி அப்புறம் அது கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அப்பப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சோம்னா சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எனக்கு பாத்திரம்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவும் பாத்திரம் வாங்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா கிச்சன் ஏதோ ஒரு பாக்ஸஸ் வாங்கிட்டே இருப்பேன். அது மாதிரி இதை நான் அமேசானில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு லிங்க்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சட்டி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வாங்குங்க.